அழகான விஷயம் இல்ல ஆசானி கஷ்டப்பட்டதான் கிடைக்கும் இப்ப நான் உன்ன லவ் பண்ணி கல்யாணம் கட்டியிருக்கேன் தானே என்ன இப்படி சொல்றீங்க ஓ மை காட் சன்செட் வீடியோ இதுக்காக தான் எவ்வளவு பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க ஆசானி நம்ம வந்தோம் உண்மையா சன் எப்படி செட் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு சன்செட்னு சொன்னா சன் உதயமாறதுயா சன்செட்னு சொல்றது அட பைத்தியமே என்னடி தங்க இப்ப நான் உங்களோட ஒரு கேள்வி ஒன்று அடி கேட்கிறேன் நான் நினைச்சடி சன்செட்னு சொன்னா இந்த வாங்க நான் ஒருத்தரை காட்டுறேன் அங்க பாருங்க அவரை மாதிரி வாழணும் யார மாதிரி ஓ மை காட் அவரை மாதிரி வாழுங்க எப்படி இருக்கிறேனே எப்படி இருக்க அதாவது இந்த உலகம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எல்லாம் மாயை என்று சொல்லி அவர் எப்படி தனியா போயிட்டு தூங்குறேன்னு பாருங்க யா இல்ல இல்ல இந்த இதுல ஏதாவது மாற்று இது வந்திருக்கா சேஞ்ச் வந்திருக்கா இந்த மரங்கள்ல ஏதாவது சேஞ்ச் வந்திருக்கா முதல்ல எல்லாம் போட்டோஸ்ல பார்த்துருக்கேன் எல்லா மரமும் நல்லா இருந்துச்சு இப்ப எல்லாமே போயிட்டா எல்லாம் செத்து போகுதுன்னு அப்படியே போயிடும் பயப்பட மாட்டியே மேல ஏறுறது மட்டும் தான் தங்கம் பிரச்சனை மேல இறங்கலாம் தங்கம் ஐ ரெடி டு அட்வென்ச்சர் திஷோ சிரிச்சு ஓகே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் என்னடா திடீர்னு சொல்லி 3 பேர் இருக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்களா இந்த பேர் வந்து ஜோய் இவர பேர் வந்து கிஷோ என் பேர் வந்து அஷான் டெய்லி சொல்லுவீங்க ஜோய் ஜோய் ஒவ்வொரு வீடியோல நாங்க வந்து எங்களை அறிமுகப்படுத்துற வழக்கம் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு 3 பேருமே வந்து மினிசைல இருக்கிறோம் மினிசைல பெகனார் காருக்குள்ள 3 பேரும் இருக்கிறோம் சரியா இன்றைக்கு இந்த வீடியோ ஊடாக என்னத்தை காட்ட போறோம் மசானி நாங்க வந்து சன்செட் பார்க்க போறோம் சன்செட் அதான் சன்செட் எங்க பார்க்க போறோம் திஷோ சொல்லுவார் அங்க எங்க போறோம் கோகோனட் கில் அவர் தான் மேப் போட்டுருக்கு அவரை மெப்ப போட்டிருக்கிறா போட்டுருக்கேண்ணா அங்க இருக்கோம் ஓகே அங்கதான் போய் கொண்டிருக்கிறோம் ஸோ வந்து யாராவது வந்து இந்த வீடியோ வந்து புதுசா வந்து பாக்கணும்னு சொன்னா கரெக்டாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் என்னப்பா இப்ப எங்களை கூட்டிட்டு போறோம் சன்செட் பாக்குறா சன்செட் பார்க்க இன்னும் 60 மீட்டர்ஸ்ல நம்ம போயிடுவோம் உண்மையாவா யா உங்களுக்கு எல்லாம் தெரியும் போல கிடக்கு உனக்கு எல்லாமே டிஸ்பிளேல இருக்கு உனக்கு எல்லாம் டிஸ்பிளேல இருக்கும் அதனால சொல்றேன் அத பார்த்துட்டு சொல்றீங்களா இதுல இவ்வளவு பேர் ஆட்களா இருக்கு சன்செட் பார்க்க வந்திருக்காங்க தங்கம் ஓகே இங்க ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும் எல்லாம் இருக்கு திஷோ வந்து ஒரு நம்மள ஒரு மினி டூரிஸ்ட் கைட் போல வந்து உங்களை வந்து கூட்டிட்டு போறேன் நீங்க வந்து ஹோட்டலுக்கு வந்ததே இல்லாம இல்ல நாங்க வர போறோம்னு சொல்ல நீங்க தான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எடுத்தீங்க நாங்க தான் நம்ம அவன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி வந்தல இவன் நீங்க டக்குனு ஓகே சொல்லிருக்கோமே இவன் நேண்டு தூக்கிட்டு இருந்தேன் ரத்னபுரையில இருக்க மச்சான் நாலு பக்கம் காடா எங்க வரேன்னு கேட்டேன் சரி நன்றோ அழகிறானே ஆண்டு கூப்பிட்டேன் சொல்லுவேன் சரியா கொஞ்சம் கிரௌடா இருக்கு பாக்கல இருக்கு அவன் என்ன போடல கார சரி போடும் பைத்தியமா நம்மட கார் போட எல்லாம் இருக்கலாமா அதானே நீ இப்படி சொல்லலாமாப்பா இப்ப இதுல போட்டுட்டு இப்ப எவ்வளவு தூரம் நடக்கணும் என்ன நடக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கும் மசானிக்கும் பிடிக்காத விஷயம் உடம்பு குறைக்கிறேன் இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம் கேட்கல நீங்களும் சொல்றீங்க இப்ப கிஷோவை வந்து எங்க வீடியோல வந்து சொல்லிட்டு சொல்லி நினைப்பாங்க இப்ப இல்ல அதான் உண்மைண்ணே நாங்களும் ட்ரை பண்றோம் என்ன செஞ்சாலும் வந்து வைத்தல வாய கட்டுப்படுத்தல அவருக்கு మళ్ళీ అప్పి మేళ అన్ని ఎత్తకుండా నేను ఎలాకైతేనే ఎలా ఎద్దిమా అభిత్తను බලන්න කොච්චර නෑ නෑ එකම නෙමේ සමන් මං කියන්නේ එයාලට අහන්න මල්ලි කොච්චරක අයියා කොච්චරක වෙලාවෙ ඉදිරියට කරමු එහෙම කියන්න බෑ ගොඩක් වෙලා ඉන්නවනේ එතකොට මෙතන දාන්න එලගිරි හරි එලගිරි thank you very much ஃபோன் நம்பர் அப்படியே கொடுத்துன்னு சொன்னா இது பண்ண எமர்ஜென்சிக்கு கால் அடிப்பேன் ஆனா நீ தான் வந்து எடுக்கணுமா ஆனா ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது நம்ம வீடியோ போஸ்ட் பண்றதா இல்ல ஏன் கிஷோட நம்பர் அவ்வளவு விஐபி நம்பரோ ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு மக்களே இப்போ நாங்க
இறங்க போறேன். இறங்குறோம். ரைட். இறங்கிட்ட மசானியா இருக்குண்ணா. சரி அசனியா வாங்க வெளியால. வரேன். அதாவது அசனியாவுக்கு வந்து இது வந்து ஹனிமூன், செகண்ட் ஹனிமூன். அங்க நீ இப்படி சொல்லி தாங்க எனக்கு முழு வேலையா தந்தாங்க இருக்கு. ஃபுல் வேலையா? யா. ஏண்டா இந்த இருக்கிற சாமான் இருக்கிற எல்லாமே வந்து இவ வந்து தான் எடுத்து வைக்கணும்லங்க. அதான் அவங்க வேலை கூடியா. லாக் பண்ணுடா. தங்கம் என்ன மாதிரி பேக் எடுக்கணுமா இல்லை இது ஓகேவா? பேக் தேவையில்ல, பர்ஸ் எடுத்துட்டேன். பர்ஸ் எடுத்துறீங்க. மைக் இருக்கு தானே? மைக் இருக்கு, எல்லாம் ஓகே. சரி, எங்க கைடு இப்போ வந்து எங்களை கைட் பண்ணுவேன். ஸோ எப்படி போகணும்? எப்படி போகணும்? பார்க்கிங். அடே இப்போ எங்கே போகணும்னு சொல்லு. எப்படி போகணும்? தங்கம் இப்போ டிஷோக்கு தெரியாட்டி எல்லாரும் போகிறதுக்கு பின்னாடி சேர்ந்து போயிட்டு வருதாங்க. என்ன ஃபோட்டோவை பார்த்து வரையா நான்? ஆக்கள் போறதுக்கு பின்னால போகணுமோ? ஓ அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். அசனி என்ன நிறைய பேர் எங்க போறாங்களோ அதுக்கு பின்னாடி டிஷோ போறேன். ஸ்னோக்லிங் இருக்கு அசலியா. ஸ்னோக்லிங். ஓ தங்கம் நீங்க தான் டர்ட்டில் இருக்கா? ஆமா ஸ்னோக்லிங் போமா. தங்க நம்மட கையில ட்ரெஸ் ஒண்ணும் இல்லையே. இது என்னடா அது இப்படி இருக்கு? உள்ள போலவா? எங்க அசனியா? பாரடைஸ். வாவ். ஸ்விங். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு லொகேஷன்? நல்லா இருக்கு தங்கம். மக்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்ப உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க மக்களுக்கு. யா நல்லா இருக்கு. இந்த வைப் ப்ளசண்டா இருக்கு. யா யா பேட்டிக்குள்ள இருந்து ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி இங்கே வந்து பீச்சை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. யா பாருங்க गाइस எப்படி இருக்குன்னு சொல்லி. பெரிய ஸ்விங் இருக்கு. அங்கல வந்து ஃபுல்லா வந்து மவுண்டனுக்கு மேல வந்து ராக்ஸ் இருக்கு. சோ அதுதான் அந்த வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட் தான் இப்ப நாங்க கொண்டு போய் காட்ட போறோம். அப்ப இதால போவோம் இப்ப நம்ம. யா இதால போவோம். நம்ம இப்ப இதால இப்ப சும்மா வந்து இந்த வியூவை வந்து பார்த்து போட்டு வந்து நாங்க இத தாண்டி போய் நாங்க அங்கல போவோம். வாங்க போ. sorry.com. ஏற கஷ்டமா இருக்கு. சொல்லுங்களே. ஏறது கஷ்டமா இருக்கு. பின்ன காட்டுங்க. இங்க பாருங்க ஏத்தது பாருங்க அவ்வளவு ஏத்தம். அசனி அவங்களோட திறமையை காட்டுங்க. பிள்ளைக்காரங்க நீங்க என்ன கதைங்களா அவங்ககிட்ட சரி கதைங்க. எப்படி இருக்கு பிளேஸ்? அப்படி எல்லாம் போனா இல்ல கைய கூடாது தங்க. அப்ப சரி பாருங்க வானத்தை பாருங்க அப்படி இருக்கு. சூப்பரா இருக்குனே. இந்த இன்னொரு யூடியூபர் வராங்க வீட்டுக்கு. போன்ல வீடியோ எடுத்தாலே போன்ல வீடியோ எடுத்தாலே யூடியூபர். இங்க வர ஃபர்ஸ்ட் டைம் சரியா? அப்படி அந்த ரெஸ்டாரன்ட் இருக்கு. யா அங்க இருந்து எங்க நம்ம போய் உட்கார்ந்து லாஸ்ட் உட்கார்ந்திருந்தோம். அந்த ரெஸ்டாரன்ட் இங்க அப்படியே பீச்ல வாக்கிங் வந்து. ஆனா இப்ப போகல. நான் நினைச்சேன் டெய்லி வரணும் மாதிரி இருந்த மச்சான். ஆனா ஒரு நாள் தான் வந்தேன். சரி அசனி எப்படி என்ன சொல்லு இந்த படி? தங்கம் இது ஏதோ எனக்கு வந்து ஹாட் அண்ட் பிளேன் சர்வ் மாதிரியே இருக்கு தங்கம். உண்மையாவா? யா சர்கே நான் ஹாட் அண்ட் பிளேன் சென்டர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தானே. அழகான விஷயம் இல்ல அசானி. கஷ்டப்பட்டதான் கிடைக்கும். இப்ப நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் கட்டியிருக்கேன் தானே. என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கல்யாணம் கட்டிருந்தேன். யோசிச்சு எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி. ஐயோ அது மாதிரி தான் அந்த பிரச்சனைலாம் தாண்டி உங்களை நான் கல்யாணம் கட்டினால தான் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. இது போல தான் இந்த இருக்கிற கோகோனட் ட்ரீ ஹில். இந்த இருக்கு கோகோனட் ட்ரீ ஹில். இந்த ஹில்லையும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள வர மாதிரியே இருக்கு. இதுவும் அதே ஃபீல் தருது. என்னது? இதுவும் அதே ஃபீல் தான். போங்க டைம் வந்து சரியா 5:55 மினிசரியில் எங்களுடைய வ்ளாகிங் பயணம் ஆரம்பம். வாவ் எல்லா லாங்குவேஜஸும் வழங்கு. உண்மையாவே நல்லா இருக்கு. விழுந்துறாங்க இங்க பாருங்க. நல்லா இருக்கு. ஓ மை காட். எங்க தங்க டிஷோ கிஷோங்க அனுப்பா.
அங்க இருக்கு ஓ. நாங்க மேல போய் வைக்கோல். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கதைங்களேன். நம்ம போட்டோஸ்ல பாக்குற மாதிரியே இருக்கு தாங்க, வடிவா இருக்கு. ஆனா போட்டோவோட இது நல்லா இன்னும் நல்ல வடிவா இருக்கு. நேர்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்குனே. யா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு வந்து இப்படி என் 2 கையும் இப்படி தூக்கிட்டு இப்படி மேல பாயணும் போல இருக்கு. தெரியும். இங்க போட்ஸ் எல்லாம் இருக்குடாப்பா. எங்க? அங்க என்ன? ஓ, இங்க பாருங்களேன், ஃபுல் போட். இது நம்ம போட். வேணும்னு நிக்கிறாங்களா இல்ல மீன் பிடிக்கிறாங்களா? மீன் பிடிக்கிறாங்க. இல்லாட்டி நிப்பாங்களா தங்க யாரா? இல்ல டூரிஸ்டுக்கா ஏதாவது காட்டணும்னு சொல்லி நிக்கிறாங்களா? இல்ல அப்படி இல்லனே. இங்க பாருங்க, அதுல எவ்வளவு பேர் ஆகுறாங்க. அவங்க மீன் பிடிப்பாங்க போல இருக்கு. சரி வாங்க நம்ம போய் அதுல மட்டும் இருந்து பாத்துட்டு. அங்க கீழே போக மாட்டீங்களா? உங்களால முடியுமா? முடியும். முடியும். பயப்பட மாட்டியே? மேல ஏறுறது மட்டும் தான் நமக்கு பிரச்சனை, மேல இறங்கலாம் தங்க. ஐ ரெடி டு அட்வென்ச்சர். திஷோ சிரிச்சிட்டு இருக்காரு அங்க இருந்து. ஐ ஓகே. யா. ஓகே, யூ ஃபர்ஸ்ட் கோ. ஓடுங்க, ஓடி போகணும். இப்படியா ஓடி எல்லாம் போகிறா தங்க. ஓ, இது கொஞ்சம் டேஞ்சரான இடம் தானே. டேஞ்சரஸ் சுலங்கி தானே. ஓ மை காட், இங்க எல்லாம் ரெஸ்டாரண்ட் கைஸ். நல்லா ரெஸ்டாரண்ட்ஸ். அது வியூ போய் பாரு வா. உண்மையாவா? வந்து போ கைஸ், இந்த ரெஸ்டாரண்ட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்க வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்களா என்னது செட் ஆகுது. ஓ மை காட், சன்செட் வீடியோ. இதுக்காக தான் எவ்வளவு பேர் வெயிட் பண்ணி வந்திருக்காங்க. சரி, நம்ம வந்தோம். உண்மையாவா? சன் எப்படி செட் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு. சன்செட்னு சொன்னா சன் உதயமாறதுயா சன்செட்னு சொல்றது? அட பைத்தியமே, என்னடி தங்க. இப்ப நான் உங்களோட கேள்வி ஒன்று அடி, நான் நினைச்சடி சன்செட்னு சொன்னா இந்த சன் கிளாஸ் சொல்றான்னு நினைச்சேன்டி. சன் கிளாஸ் இல்லையா? அவனால வந்து ஏசுறானே அப்பவே வரது இல்லையா? நான் இதுக்கு தான் சொல்றேன், நானே வந்து வாயை கொடுத்து நானே அடி வாங்குறேன். மூளையிலன்னு சொல்லி ஏசுறாங்க. அப்ப கொஞ்சமா யோசிச்சு அறிவுத்தனமா கைக்கிற இல்லையா? ஓகே, யூ கம். சரி வாங்கல, சன்செட் பா, ஓடி வாங்க. எப்படி இருக்குன்னு பாவம் சன்செட். ஆனா சன்னை வந்து தாங்க கிளவுட்ஸ் மறைச்சிட்டு, அதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. எப்படி இருக்கு? சன்செட் நல்லா இருக்கு, பட் ஃபுல்லா வந்து பார்க்க இல்லாம இருக்கேன்னு சொன்னா கிளவுட்ஸ் அதை வந்து மறைச்சிட்டு. அப்ப நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து வேஸ்ட் ஆயிட்டா? இல்ல, ஒரு கொஞ்ச தூரம் வந்து பார்க்கலாம். வாவ், அந்த ஹில்லுக்கு மேல வந்து மறைகிறது நல்லா இருக்கு. இந்த இருக்கிற வைப்பை மட்டுமே வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்க கைஸ். உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் ஒரு நிமிஷம் என்ன ஆசானி, ஒரே ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மறந்து இந்த இருக்கிற வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க. என்னோட வாங்க ஒருத்தர காட்டுறேன். ஒருத்தர யாரை காட்ட போறீங்க? இங்க அதான் நடந்து போயிடலாம், இதால இறங்கிடலாம். இங்க வாங்க, நான் ஒருத்தர காட்டுறேன். அங்க பாருங்க, அவரை மாதிரி வாழணும். யார மாதிரி? ஓ மை காட், அவரை மாதிரி வாழுங்க. எப்படி இருக்கிறேனே? எப்படி இருக்க? அதாவது இந்த உலகம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எல்லாம் மாயை என்று சொல்லி அவர் எப்படி தனியா போயிட்டு தூங்குறேன்னு பாருங்க. யா அங்க உண்மையாவே நல்லா இருக்கு தங்க. மெயின் பெட்டிக்லோல இருக்கிற பீச் எல்லாம் இவ்வளவு வடிவான பீச்சஸ் இல்லையா? பெட்டிக்லோல இருக்கிற பீச் வந்து வடிவு அது மட்ட. இப்ப இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகு. இப்ப உங்களோட அழகு வந்து வேற யாருக்கும் இருக்குமா? நான் அழகா இருக்குண்ணா. வாங்க இங்கே வாங்க. நீங்க அழகு இல்லாம நான் உங்களை கல்யாணம் கட்டியிருப்பேனா? இப்படிதான் தங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை எல்லாமே இருக்கு தங்க. நீங்க ஒரு குயின் இல்லைங்க. இதுக்கு கீழே வந்துட்டு ஏதாவது சொல்றாங்களோ தெரியல. வெக்கப்படுறீங்களோ? வெக்கப்படல, கவிதா இருக்கு, டென்ஷனா இருக்கு. அதாவது அசானியாட ஹனிமூன் 2 ஃபர்ஸ்ட் ஹனிமூன் டன். அதாவது நாங்க வந்து செலிப்ரேட் வந்து பண்ணது வந்து ஹைக்கிங் செலிப்ரேட் பண்ணோம். வாட்டர் ஃபால் வந்து காட்டியிருந்தோம். என்ன அம்பைவேல ஃபார்ம் வந்து காட்டியிருந்தோம். அப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஹனிமூனை வந்து நாங்க வந்து நோரலியா சைடு வந்து நோரலியா சைடுல வந்து இப்போ வந்து சதர்ன் பார்ட் வந்திருக்கேன், ஸ்ரீலங்காட சதர்ன் பார்ட். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கல்யாணம் கட்டி ஒரு 15 நாளைக்குள்ளேயே நாங்க நிறைய இடங்களை வந்து சுத்தி பார்க்கிறோம். நிறைய பேருக்கு வந்து பொறாமையா இருக்கலாம். பொறாமையா இருந்தா பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க எனக்கு சொன்ன விஷயத்த நான் சொல்லவா? நம்ம வீட்டை போயிட்டு ஒரு 5 டேஸ்க்கு நம்ம வெளியில தான் இருக்கோம்ன்ற மாதிரியே சொல்லுங்க. நம்ம வீட்டை தூங்குவோம் சத்தம் போடாம. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே
வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிற காரணம் இந்த எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டணும் மட்டும் சொல்றதுக்காக. நீங்க கூப்பிடுங்களேன் இந்தாங்க. அது என்ன ஃப்ளைட்டா இல்லாடி இல்ல ட்ரோன் சின்ன ட்ரோனா? ட்ரோனோ ஜூம் பண்ணி பாவோமா? ட்ரோன் அது எங்க நான் அதுல லைட்ஸ் பார்த்தேன். போயிட்டா ட்ரோன்? இல்ல நிக்குது அந்த இருக்கு. எனக்கு வருது இல்லையாப்பா? ரைட் ஓகே ஓகே தங்கம். இப்போ நான் வந்து நம்ம டிஷோட்ட கொஞ்சம் क्वेश्चंस வந்து கேட்க போறேன் சரியா? டிஷோ இப்போ நீங்க மலையா கேக்கல மலை வருது மச்சான். இந்த இடத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க நமக்கு. நல்லா இருக்கு. பின்னுக்கு விழ போறீங்க. எனக்கு சரியா பிடிக்கும் இந்த சீவி வந்து பிடிக்கும். அதனால படத்துல எல்லாரும் வாராங்கன்னு வந்து அவ்வளவு எனக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. எல்லாரும் வாராங்கன்னு வந்தேன்னு சொல்ல முடியாது. இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? 6 o'clock வந்தேன். காலையிலயா? அப்படியே நான் காலையில வாக்கிங்ல சும்மா வாக் வந்துட்டு அப்படியே பீச்சாலே வந்தேன். மெயின் வந்து அதான் பீச்சாலே வந்தேன். வந்துட்டு யாருமே இல்ல, தனியா ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு போயிட்டேன். உண்மையாவா? இல்ல இந்த இதுல ஏதாவது மாற்று இது வந்திருக்கா, சேஞ்ச் வந்திருக்கா? இந்த மரங்கள்ல ஏதாவது சேஞ்ச் வந்திருக்கா? முதல்ல எல்லாம் போட்டோஸ்ல பார்த்துருக்கேன், எல்லா மரமும் நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாமே போயிட்டா? எல்லாம் செத்து போகுதுன்னு அப்படியே போயிடும். இப்போ இது முதல்ல என்ன மாதிரி ஒரு இடமா இருந்துச்சு? என்ன மாதிரி இடமா? இப்படி மரங்கள் இருந்துச்சுதா? இப்படியே தான் இருந்துச்சு. ஏன் இது ஒரு வியூ பாயிண்டா பாக்குறாங்க?